ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு சின்ன தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு 4 பூண்டு போல் ஒரு ஸ்பூன் ஜீரகம் தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சவுச்சவ் வாங்கி தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக நறுக்கி அலசிட்டு சேர்த்துங்க. தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டு குக்கர் மூடியை போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக அழகாக பருப்போடு சேர்ந்து சூப்பராக வெந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி வானொலி வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம், பெருங்காயத்தூள், லாஸ்ட்டாக அந்த காரத்துக்கு சாம்பார் பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாம்பார் பவுட்ரு, கருவேப்பிலை, தேங்காய் பூவை திருவி சேர்த்திட்டிங்கன்னா டேரெக்டாக கூட்டில் சேர்க்காமல் இது மாதிரி வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கூட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எல்லாத்தையும் வதக்கிட்டு இந்த தாளிச்சதை தூக்கி சவுச்சவு கூட்டில் ஊற்றி நல்லா கிண்டிட்டு சைடிஷாக காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். சாதத்தில் போட்டு சுட சுட சாப்பிட்டுட்டு சைடிஷாக ஒரு அப்பளமாக உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறலாம் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லணும்.